ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாரியில் கன்வெர்ட் பண்ண கோட் மாடல் ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். முந்தானியை எடுத்து கோட்டில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், கான்ட்ராஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு. ஃபுல்லாக ப்ளைனாக சாரியில் கிளாத்தில் தான் ஃபுல் அனார்கலியும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக ஃபீடிங் குர்த்திஸு. ஓப்பன் பண்ணால் தான் தெரியும், ரெண்டு பக்கமும் ஃபீடிங் ஜிப்பு வச்சுருப்பேன். இதில் ஃபீடிங் ஜிப்பு வச்ச மாதிரியே தெரியாது, இது கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணது. பாருங்கள், இன்விசிபிள் ஜிப் தான் ரெண்டு பக்கமும் வச்சுருக்கோம். இதேமாரி உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன், வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இதுதான் சாரீ கிளாத்து, இதுதான் கொடுத்துருந்தாங்க சாரீ கிளாத்து. அது முந்தானியை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே சாரீக்கு செக்குடு தான். முந்தானிக்கு மட்டும் பிங்க் ஷேடு கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாகவே, அதுவும் செக்குடு தான். அதுக்கு வந்து லைனிங் நம்ம பிங்க் கலர் எடுத்திருக்கோம். இது வந்து 4 மீட்டர் எடுத்திருக்கோம். ஏன்னா வந்து எப்பயுமே 3 மீட்டர் தான் எடுப்போம். கோட்டுக்கும் வேணுங்கிறதுனால 4 மீட்டர் எடுத்திருக்கோம். அதுதான் வந்து 2 ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம், 2 பார்ட்டாக. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை தான் கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து லென்த்தும் ஹைட்டும் நமக்கு தேவை. லென்த்து ஹைட்டுக்கும் நம்ம இருக்கிற மெஷர்மெண்ட்டை தான் லென்த்து ஹைட்டை எடுக்க போகிறோம். ஆக்சுவல் சைஸ் இவங்களுக்கு 22. பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கையும் சேர்த்தா 44, ஃப்ரண்ட் மட்டும் 22. அதை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். 22னா அப்போ எக்ஸ்ட்ரா நான் எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னு பார்க்கணும். எக்ஸ்ட்ரா 5 இன்ச்சஸ் வைக்கிறேன். ஃபீடிங் ஜிப்புங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சா தான் வந்து ஜிப்புக்கெல்லாம் போக கரெக்டாக இருக்கும். அதனால் 5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். 22 வச்சுட்டு 5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா 27 வச்சுருக்கோம் மொத்தம். இதான் வந்து லென்த்து. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுலேருந்து 5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, ஃபீடிங் ஜிப்பாக இருந்தால். ஃபீடிங் ஜிப்பாக இல்லைன்னா 3 இன்ச்சஸ் வச்சாலே போதும். இப்போ ஹைட்டு 15 வச்சுருக்கேன். ஆக்சுவலாக எப்பவுமே 14 தான் வைப்போம். இதில் ஏன் 15 வச்சுருக்கோன்னா, இதில் கோட் மாடலுங்கிறதுனால கொஞ்சம் இறக்கி வச்சா தான் வந்து கோட் மாடலுக்கு சூட் ஆகும். அதனால் அப்புறம் எவ்வளோ ஹைட் டாப்பில் வைக்கிறோமோ அதோட கொஞ்சம் இன்ச்சஸ் இறக்கி வச்சா தான் கோட் மாடலுக்கு நல்லாயிருக்கும். செஸ்ட்டோடு சேர்த்து வச்சோம்னா இதில் கோட் மாடல் மேலே போயிடும் கோட்டு. அதனால் கொஞ்சம் இறக்கி தான் வைக்கணும் கோட் மாடலுக்கு. அதனால் 15 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இதுதான் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து உள்ள அனார்கலிக்கு தான் ஸ்டிச் பண்ணுறது தான். கோட் மாடலுக்கு அடுத்தது தான் கட் பண்ணுவேன், அது செப்பரேட்டாக கட் பண்ணுறது போட்டிருக்கேன். இப்போ ஃபுல் அனார்கலி எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் சாரியில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நெக்கையும் ஹாம்கோலையும் நம்ம கட் பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ 4 ஃபோல்டாக இருக்கும் பாருங்கள். ஃபோல்டு பண்ணால் 4 பார்ட்டாக இருக்கும். இப்போ நெக்கு வந்து 5 இன்ச்சஸ் நான் கட் பண்ணியிருக்கேன். அதோட லென்த்து 4. ஓப்பன் நெக்கோட லென்த்து 4. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு தான். ஷோல்ட்ரும் 4 இன்ச்சஸ் தான். ஹாம்கோலு இதில் 7 இன்ச்சஸ் கட் பண்ணியிருக்கேன் ஹாம்கோலுக்கு. இப்போ கர்வ் வரைகிறதுக்காக 1 இன்ச்சஸ் விட்டு கர்வ் வரைஞ்சிக்கலாம். அப்புறம் நெக்குக்கு ரவுண்ட் நெக் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இதில் வந்து ஸ்டார் நெக் தான் வச்சுருக்கேன். 2 இன்ச்சஸ் விட்டு ஸ்டார் நெக்காட்ட நம்ம லைன் போட்டுக்கலாம். 2 இன்ச்சஸ்ஸு மொத்தம் 5 இன்ச்சஸில் 2 இன்ச்சஸ் கீழேருந்து 2 இன்ச்சஸ் பண்ணி அதில் வந்து லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற 2 ஷோல்டரையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஜாயிண்டாக இருக்கும், அதை கட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இதுதான். பேக் நெக்கு லோவாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாரீ கிளாத் கட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இதுதான் சாரீ கிளாத்து. இதில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ண போகிறோம். அதுக்கு 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, சென்டரில் எனக்கு எந்த பார்டரும் வேணாம், ப்ளைனாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்டர்லாம் கட் பண்ணிவிட்டு ப்ளைனாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் பின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஜார்ஜெட் மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் நகரும். பூனம் சாரீலாம் கொஞ்சம் நகரும். இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் ஸ்டிஃபாகவே இருக்கும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் சேம் நெக் தான், பேக் சைடில் மட்டும் கொஞ்சம் லோ நெக் வச்சுக்கலாம். அதனால் பேக் சைடில் உள்ள பார்ட் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம்.
ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனியாக எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட்டில் ஜிப்புக்காக கட் பண்ணிக்கலாம். அதாவது சென்ட்ரு ஷோல்டர்லேருந்து கட் பண்ணிக்கணும். 4 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். 2 இன்ச்சஸ் ஷோல்டர்லேருந்து 2 இன்ச்சஸில் கட் பண்ணிக்கணும். அப்படி கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் நெக் எடுத்துக்கலாம். இப்போ பேக் நெக்கை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். நான் 8 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 8 இன்ச்சஸ் எடுத்து 3 இன்ச்சஸில் லைன் வரைஞ்சிக்கிறேன். கீழேருந்து 3 இன்ச்சஸில் லைன் வரைஞ்சிக்கிட்டு அதை கட் பண்ணிக்கிறேன். சாரீ கிளாத்லேயும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். சாரீ கிளாத்தையும் மேலே வச்சு அதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே உள்ள பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெஷர்மெண்ட்டு பார்க்கணும். 27 இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அதுதான் 16ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அதாவது 27 ப்ளஸ் பண்ணி 16 பார்ட்டாக தான் பிரிப்போம். அதனால் 16 பார்ட்டை டிவைட் பண்ணி ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு பேலன்ஸ் வரது 3.8 வரும். அதை தான் நம்ம சென்டராக வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். 3.8. அந்த மெஷர்மெண்ட் தெரியலைன்னா உங்களுக்கு பாஸ் பண்ணி பாருங்கள். பாஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கையும் சேர்த்து 16ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 16ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் என்ன வருதோ அதுலேருந்து 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்தாலே போதும், வேறு எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ கரெக்டாக 16ஐயும் நல்லா கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு கீழேருந்து 10 இன்ச்சஸ்க்கு லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு மேலே கட் பண்ணால் போதும், அதுக்கு கீழே கட் பண்ண வேணாம். கீழேருந்து 10 இன்ச்சஸ் வரைக்கும் லைன் வரைஞ்சிக்கோங்க. லைன் வரைஞ்சிட்டு நம்ம 3.8 எடுத்துருக்கோம் இல்லையா, 3.8 சென்டராக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். மார்க் பண்ணி வச்சு அதுலேருந்து கீழ் வரைக்கும் கிராஸாக லைன் வரைஞ்சிக்கோங்க. நான் பாருங்கள் எப்படி கிராஸாக லைன் வரைஞ்சிக்கிறேன்னு, அதேமாரி கிராஸாக லைன் வரைஞ்சிக்கோங்க. இது 16 பார்ட்ஸுக்கு உள்ளது. ஒன்ஸ் அந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு புரியலைன்னா பாஸ் பண்ணி வச்சு வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ 3.8 இன்ச்சஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். இதுதான் கீழே மேலே உள்ள பார்டரை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டேன். மேலே உள்ள பார்டரை 16ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரே தடையாக பார்டரை கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே உள்ள பார்டரை, கீழே உள்ள பார்டரை மட்டும் வச்சுட்டு அது 10 இன்ச்சஸ் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கு மேலே லைன் 2 பக்கமும் வரைஞ்சா போதும். இப்போ 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஹேண்டை நம்ம ஸ்லீவுக்காக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருப்போம் ஆல்ரெடி, அதை மறந்துடாதீங்க. ஸ்லீவுக்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஹைட்டு வேணுமோ ஸ்லீவு அந்த ஹைட்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், ஸ்லீவோட ஹைட்டு நான் இவ்வளோ தான் வேணும்னு மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கீழே வந்து 6, ஓவரால் லென்த்து 14, அதுலேருந்து கீழே 11 இன்ச்சஸ் 3 விட்டு அண்டர் ஆர்மு 3 விட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். இப்போ சென்ட்ரு பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். கீழே பார்டர் வச்சுக்கலாம். அதனால தான் 14 இன்ச்சஸ் நான் வந்து லென்த் எடுத்திருக்கேன். ஹேண்டு கீழே பார்டர் ஒரு 3 இன்ச்சஸ் வரும் அப்படின்ட்டு. இதுதான் ஹேண்டு. இப்போ கோட்டுக்கு போயிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்சிட்டு கீழே உள்ள பாட்டம் முடிஞ்சிட்டு அப்புறம் ஹேண்டு முடிஞ்சிட்டு அன்னார்கலிக்கு இது 3 தான் முடிஞ்சிட்டு இப்போ டைரெக்டாக கோட்டு தான். கோட்டுக்கு லைனிங்கு ஃபுல் லென்த்துமே எடுத்திருக்கேன். லைனிங் என்ன லென்த் இருக்கோ அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம என்ன மெஷர் பண்ண போகிறோம்னா லைனிங் எடுக்கிறது பெருசு கிடையாது. நம்மளோட முந்தானி எவ்வளோ பார்ட் வருது அப்படிங்கிறது பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி கட் பண்ணிக்கோங்க. லைனிங்கையும் முந்தானி சிலப்போ ரொம்ப கம்மியாக வந்துச்சுன்னா அதெல்லாம் கோட் பண்ண முடியாது. பேக் சைடில் சாரீ கிளாத் வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட் சைடில் வேணால் முந்தானியை மேட்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைனிங் எடுத்துருக்கேன். அன்னார்கலியோட கொஞ்சம் கம்மியாக தைச்சாலே போதும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஈஸியாக போட்டுடலாம் கோட்டை. அதனால் கம்மியாகவே மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணாலே போதும். இப்போ கோட்டை நல்லா ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு லென்த்து நெக்கு வந்து 4 இன்ச்சஸ் எடுத்து நெக்கோட லென்த்து 5 வச்சுருக்கேன். இது எப்பயுமே ஆம்கோல் வந்து அந்த லென்த்தோட அன்னார்கலி லென்த்தோட 1 இன்ச்சஸ் அதிகமாக வச்சுக்கோங்க. அதில் 7 வச்சேன், இதில் 8 வச்சேன் அண்டர் ஆர்மு. ஏன்னா அதோட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கோட் போடலாம். அதனால் நெக்கு ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். 5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேம் லென்த்து தான் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து பேக் சைடில் கொஞ்சம் க்ளோஸ்டாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் கோட்டு தகுந்தபடி. அதனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு பேக் சைடில் கொஞ்சம் லோவாகவே வச்சுருக்கேன்.
இப்போ ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் ஓப்பன் நெக்குக்கு கட் பண்ண போகிறோம். அது ஸ்டிச் பண்ணுறப்ப தான் கட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக எவ்வளோ லென்த் எடுக்கணும்னு மட்டும் இதில் காமிச்சிருப்பேன். பாருங்கள், அந்த ஓப்பன் அந்த நெக்கோட கொஞ்சம் 1 இன்ச்சு விட்டுட்டு பேலன்ஸை கட் பண்ணாலே போதும். நான் கட் பண்ணும் போது காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ தூரம் கட் பண்ணாலே போதும். ஏன்னா ஸ்டிச் பண்ண போக மீதி வேணும். அதனால் இப்போ ஸ்டிச் பண்ணலாம். அன்னார்கலி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்கை விமோவில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ படிமான தையல் போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு படிமான தையல் போட போகிறோம். படிமான தையல் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு இப்போ ஜிப்பை தான் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக அன்இவனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு ஜிப்பை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இன்விசிபிள் ஜிப் தான் ஸ்டிச் பண்ணும்போது எப்படின்னா ஃபுட்டை மாற்றிக்கணும். டபுள் சைடாக இருக்கிறத சிங்கிள் ஃபுட்டாக போட்டுக்கணும். அப்போ தான் இன்விசிபிள் ஜிப்பு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஜிப் வந்து அட்ராக்டாக தெரியும். அதனால் இப்படி ஃபுட்டு மாற்றிக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது கோட் மாடல் தான். ஸ்டிச் பண்ணால் தெரியாது தான். இருந்தாலும் அன்னார்கலியாக போடும்போது கோட் இல்லாமல் வியர் பண்ணும்போது கொஞ்சம் இன்விசிபிள் ஜிப்பு தெரியாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இப்படி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கோட்டோடையும் போடணும், கோட் இல்லாமல் போடணும். அப்படிங்கிற போது பர்ஃபெக்டாக தான் ஸ்டிச் பண்ணணும். அதேமாதிரி தெரியாத அளவுக்கு நல்லா நெருக்கி ஜிப்பை நெருக்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ டபுள் சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு படிமான தையல் போடும்போது துணியை கொஞ்சம் நெருக்கி ஸ்டிச் பண்ணணும். இழுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நெருக்கி மடித்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் தான் இன்விசிபிள் ஜிப்பு தெரியாது. அதேமாதிரி ஸ்டிச் பண்ணி படிமான தையல் போட்டுக்கோங்க 2 சைடும். போட்டுட்டு ஒன்ஸ் நீங்கள் ஜிப்பை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கா பின்ன இருக்கான்னு தெரியும். இப்போ கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் அதேமாரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிட்டு பேக் சைடில் நெக்கை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது எப்பயுமே போல தான் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிட்டு படிமான தையல் போட போகிறோம். பேக் சைடில் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 2 பக்கமும் டாட் வைக்க போகிறோம். 2 இன்ச்சஸில் டாட் வைக்க போகிறோம். அது ஒன்று தான். மற்றபடி பேக் சைடு லென்த்தில் ஒன்றும் கிடையாது. ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டு படிமான தையல் போட போகிறோம். படிமான தையல் போட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் டாட் வைக்க போகிறோம். அதே படிமான தையல் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் பைப்பிங் ஆட்டம் வேணும்னா துணியை இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா, அதாவது மெயின் கிளாத்தை இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த பிங்க் கலர் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பைப்பிங் ஆட்டம் இருக்கும். அதுதான் கொஞ்சம் ட்ரிக்ஸ் இது. அப்புறம் இதில் படிமான தையல் போட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் டாட் வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் 2 இன்ச்சஸில் டாட் வச்சுக்கிறோம். லென்த்து 2 இன்ச்சஸ் தான். அதில் உள்ள இதுவும் 1 இன்ச்சஸ், அதாவது ஃப்ரண்ட்டில் 1 இன்ச்சஸ் பேக்கில் 1 இன்ச்சஸ் வரும். மொத்தம் 2 இன்ச்சஸில் வந்து நம்ம டாட் வச்சுப்போம். இப்போ ஹேண்டு, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஹேண்டுக்கு வந்து நம்ம பார்டரை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் படிமான தையல் போட்டுக்கலாம். ஹேண்டுக்கு 2 பக்கமும் பார்டரை அப்படி தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். பார்டர் இருந்தால் அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான். பார்டர் இல்லைன்னா மடித்து தைச்சிக்கலாம். பார்டர் இருக்கிறதுனால அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் படிமான தையல் போட்டுக்கிறோம். இத்தனை நாள் வீடியோ வரல, ஏன்னா வந்து சம்மர் லீவ் விட்ருக்கிறதுனால எல்லாம் வந்து ஊருக்கு போனதுனால வீடியோவே போட முடியல. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டினியூஸாக போடுறேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஜிப்பை கொஞ்சம் டைட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் விலகி வந்துச்சுன்னா அதில் கேப் விழுந்துடும், இந்த ஜிப் சைடில் கேப் விழுந்துடும். அதனால் கொஞ்சம் ஜிப்பை டைட் பண்ணி ஜிப்பை நெருக்கி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணும்போது ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ணும்போது காமிக்கிறேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணும்போதே கொஞ்சம் விலகி தான் வரும். ஏன்னா ஜிப்புங்கும் போது கொஞ்சம் மேடாக தான் இருக்கும், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் டைட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நெருக்கி வச்சு ஸ்டிச் பண்ணணும். நெருக்கி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு ஜிப் வச்சதுனால வந்து ஷோல்ட்ரு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஹேண்டை ஜாயின் பண்ணிக்கலாம். ஹேண்டை நான் வந்து எப்பயுமே சென்ட்ரு பார்ட்டை கரெக்டாக மெஷர் பண்ணி
கட் பண்ணிப்பேன். சென்டர் பார்ட்டை கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து தான் நான் ஸ்டிச் பண்ணிப்பேன். அதேமாரி சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணால் தான் 2 பக்கமும் ஈவனாக கிளாத்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்தால் கரெக்டாக ஆகிடும். சப்போஸ் ஹேண்டு கட்டையாக இருக்கும், அதனால் வந்து ஈவனாக 2 பக்கமும் கிளாத்து வரணுங்கிறதுனால நான் சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணிப்பேன். அதுமாரி சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுவுமே அந்த பக்கம் திருப்பிட்டு சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹேண்டு சேம் மெத்தடில் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹேண்டை 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டு 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டைட்டாகவே 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சஸ் போட முடியாது. ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட முடியாது. அதனால் 2 பக்கமும் ஹேண்டை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. 2 ஸ்டிச்சஸ் கரெக்டாக ஆகிட்டுனா இப்போ கீழே பாட்டம் சைடை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம 16 பார்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கதை எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா மேலேருந்து ஸ்டிச் பண்ணணும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், அதை மேலேருந்து ஸ்டிச் பண்ணணும். கீழேருந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா வந்து முன்ன பின்ன ஆகிடும் கிளாத்து. மேலேருந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக ஆகிடும். அதனால் மேலேருந்து ஸ்டிச் பண்ணுங்கள். மேலேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாது. ஏன்னா நூலாக வரதுனால ஒன்று பிரிஞ்சாலும் அடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வரைக்கும் பிரியும், அடுத்த ஸ்டிச்சஸ்க்கு பிரியாது. அதனால் 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். கீழேருந்து ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்தா கீழேருந்து ஸ்டிச் பண்ணால் வந்து அந்த ஹிப்பில் ஜாயின் பண்ணுற பக்கம் முன்ன பின்ன வரும். அதனால் ஹிப் சைட்லேருந்து கீழ் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது கட் பண்ண வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணால் தான் ஈவனாக வருது. இதெல்லாம் ஒரு டிப்ஸ் தான். கீழேருந்து ஜாயின் பண்ணி 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் இதேமாரி நூல் வர மாதிரி இருந்தால் 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இது வந்து நூல் வராமல் இருந்துச்சுன்னா 1 போட்டாலே போதும். மேக்ஸிமம் நூல் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நூல் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் இதேமாரி பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நூல் இல்லாத சரியாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் இதுமாரி சூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அதேமாதிரி எல்லாத்துக்கும் 16 பார்ட்டுக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதேமாரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு எல்லாம் கேட்பீங்க, பேக் சைடில் வந்து டாட் வைக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குமேனு. அப்போ என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நெருக்கி ஸ்டிச் பண்ணணும். இது கொஞ்சம் முனையில் ஸ்டிச் பண்ணுறோன்னா அது இன்னும் விட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா 1 இன்ச்சு விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். அதை வந்து கரெக்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும் பேக் சைடில். இப்போ இதில் ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து 8 பார்ட் வைக்கிறோம், பேக் சைட்லேயும் 8 பார்ட் வைக்கிறோம். ஃப்ரண்ட்டில் டாட் வைக்கிறதுனால கரெக்டாகிடும். பேக் சைடில் டாட் வைக்கிறதுனால அது என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா ஆகும் கிளாத்து. கீழே உள்ள பாட்டம் கிளாத்து எக்ஸ்ட்ரா ஆகும். அப்படி எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா தைக்கும் போது கொஞ்சம் விட்டு தைக்கணும். 1/2 இன்ச்சில் தைச்சோம்னா 1 இன்ச்சில் தைச்சிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. 1 இன்ச்சஸில் தைச்சிக்கிட்டோம்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், கரெக்டாகவும் ஆகிடும். பின்னாடி டாட் வைக்கிறதுனால கரெக்டாக ஆகிடும். அதனால் அப்படி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மேலேயும் ஈவனாக இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ இதை தான் ஹிப்பில் ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் இப்படி தான் ஜாயின் பண்ண போகிறோம். எல்லாம் கேட்பீங்க, இப்படி ஸ்டிச் பண்ணுறீங்க, லைனிங் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்கன்னு. லைனிங் எப்பயுமே போல் அன்னார்கலியாக இருக்கட்டும், இல்லைன்னா இதேமாரி 16 பேனலாக இருக்கட்டும், இல்லைன்னா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கேதரிங் வைக்கிறதா இருக்கட்டும், எப்படி ஸ்டிச் பண்ணாலுமே லைனிங் வந்து இதேமாரி ஃபோல்டு பண்ணி ப்ளீட்டட் மாடலில் லைனிங் ஸ்டிச் பண்ணாலே போதும். அதுவே கரெக்டாக இருக்கும். வெளில இன்விசிபிளாக தெரியாது, தூக்குன மாதிரியும் தெரியாது. லைனிங்கிறதுனால கொஞ்சம் படிஞ்சிடும். அதனால் வந்து எல்லா மாடலுக்குமே லைனிங்கை வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணாலே பெட்டராக தான் இருக்கும். அதனால் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அதுவே பெட்டர் தான். அதனால் லைனிங்கை ஃபோல்டு பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்லேயுமே அதேமாரி தான் பண்ணிக்கிறேன், பேக் சைட்லேயுமே அதை தான் பண்ணிக்கிறேன். அந்த 4 மீட்டர் எடுத்ததில் இதெல்லாம் போக பேலன்ஸ் இருக்கிறத 2ஆக கட் பண்ணிக்கிட்டு லைனிங்கை 2ஆக கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே ஹைட் அதிகமாக இருந்தால் கீழே மடித்து தைச்சிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஹைட் கரெக்டாக இருந்தால் மடித்து தைக்க தேவையில்லை. ஏன்னா எட்ஜஸ் தான், அதனால் பிரியாது. அதனால் வந்து மடித்து தைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் மடித்து தைக்கிறது நான் காமிக்க மாட்டேறேன் கீழே. ஏன்னா நான் மோஸ்ட்லி மடித்து தைக்கிறது இல்லை. ஃபுல் ஹைட் வைக்கிறதுனால கீழே அப்படியே அந்த எட்ஜஸ் வச்சுக்கிறது. இதே கட் பண்ண பார்ட்டாக இருந்தால் மடித்து தைச்சிக்கணும் கீழே. பேக் சைட்லேயும் அதேமாரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு லைனிங் அதேமாரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டாச்சு.
பேக் சைட்லேயும் அதுமாரி லைனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், ப்ளீட்டடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா வந்து நம்ம பின்னாடி டாட் வச்சுருக்கிறதுனால. இப்போ ஹேண்ட்லேருந்து ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நான் எட்ஜஸில் கரெக்டாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன மெஷர்மெண்ட்டோ அது பார்த்து மெஷர் பண்ணி நான் அதுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாம்பிள் ஸ்டிச்சஸாக 2 பக்கமும் நான் வந்து எட்ஜஸில் போட்டுப்பேன். எட்ஜஸில் போட்டதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஹிப் என்ன மெஷர்மெண்ட்டு, ஹேண்ட் என்ன மெஷர்மெண்ட்டு, ஹாம்கோல் என்ன மெஷர்மெண்ட்டுன்னு மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுப்பேன் அதுக்கு தகுந்தபடி. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எட்ஜஸில் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆக்சுவல் சைஸோ அதை மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அனார்கலி முடிஞ்சிட்டு இப்போ வந்து டேரெக்டாக கோட்டுக்கு போயிடலாம். கோட்டு வெரி ஈஸியான மெத்தடு கோட்டு. இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இதேமாரி சென்டரில் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு பக்கம் எட்ஜஸை மட்டும் விட்டுறோம். அதாவது இந்த பார்ட் மட்டும், சைடு பார்ட்டை மட்டும் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதை மட்டும் விட்டுட்டு ஹாம்கோல்லேருந்து ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் ஒரே ஸ்டிச்சஸாக போட்டுக்கிறோம். அப்படி பாருங்கள். அதாவது ஆப்போசிட் சைடு மெயின் கிளாத்தை திருப்பி வச்சு அதை ஃபுல்லாக போட்டுக்கிறோம். ஏன்னா திருப்ப போகிறோம், அதனால் ஆப்போசிட் சைடு உள் சைடு வச்சு நம்ம இதேமாரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம் லைனிங்கோட. அதாவது ஹாம்கோல்டு, ஷோல்ட்ரு, அப்புறம் நெக்கு, அதோட கீழே எந்த சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து அதாவது நாட் வரணுன்னா அதையும் ஜாயின் பண்ணி ஓப்பன் சைட்லேயும் வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நாட்டையும் வச்சு நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். கீழே பாட்டம் இந்த 4 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இன்னும் ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கும். பாருங்கள், ஹாம்கோலு, ஷோல்ட்ரு, நெக்கு, ஃப்ரண்ட் ஓப்பனு, கீழே பாட்டம், சைடு மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். பேலன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு திருப்பிக்க போகிறோம். இப்படி அந்த கர்வ் சைடு மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கர்வ் கரெக்டாக வரும் கர்வாக. இப்போ நம்ம திருப்பிக்க போகிறோம். திருப்பிக்கிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு படிமான தையல் போட போகிறோம். படிமான தையலும் அப்படியே தான், ஒரு எட்ஜஸில் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த எட்ஜஸ் வரைக்கும் கரெக்டாக படிமான தையல் போட்டுக்கலாம். கீழே பாட்டம்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கீழே பாட்டமு, அப்புறம் ஃப்ரண்ட் ஓப்பனு. பாருங்கள், நாட்டை திருப்பிட்டேன். திருப்பினா கரெக்டாக சென்டர் சைடு வந்துட்டு, அப்புறம் நெக்கு, அப்புறம் ஷோல்ட்ரு, அப்புறம் ஹாம்கோல். எதுக்குமே பைப்பிங் கொடுக்க தேவையில்லை, எதையுமே மடித்து தைக்க தேவையே இல்லை. இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ட்ரிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்லை, ஈஸியாக இதேமாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹாம்கோல் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதேமாதிரி ஆப்போசிட் சைடையும் இதேமாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ பேக் சைடில் இப்போ 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பேக் சைடில் நெக்கை ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நெக்கை ஸ்டிச் பண்ணது இல்லாமல் ஹாம்கோலையும் கீழே பாட்டமையும் அதேமாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ நெக்கை ஸ்டிச் பண்ணியாச்சா, இப்போ ஹாம்கோலையும் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஹாம்கோலு, ஷோல்ட்ரு, நெக்கு, ஹாம்கோலு, ஷோல்ட்ரு, நெக்கு, அதே தான் எல்லாத்துலேயும் ஸ்டிச் பண்ண போகிறோம். கீழே பாட்டம் பாருங்கள், 2 சைடில் மட்டும் ஓப்பன் இருக்கும். கீழே லாஸ்ட்டாக எட்ஜஸையும் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். 2 சைடு மட்டும் ஓப்பன் இருக்கும், சைடில் 2 பக்கம் மட்டும். அந்த 2 பக்கம் வழியாக நம்ம திருப்பிக்கலாம் கிளாத்தை. இப்போ படிமான தையல் போட்டுக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது என்னென்னா, கீழேயும் பாட்டமையும் படிமான தையல் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் 2 பார்ட் வரும். இதுலேயும் ஹாம்கோலையும் பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா கிளாத் வடித்து, அதாவது பைப்பிங்கு, லைனிங் ஏதாவது ஸ்டிச் பண்ணி மடித்து தைச்சா கூட இந்த அளவு பர்ஃபெக்டாக இருக்காது. எப்பயுமே இதேமாரி ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ 2 ஷோல்டரையுமே அந்த எட்ஜஸ்லேயுமே வந்து அந்த கிளாத்தெல்லாம் வரவே வராது. இப்போ 2 பக்கம் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு சைட்லேயும் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். சைடில் எட்ஜஸில் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சைஸோ அதுக்கு ஜாயின் பண்ணிட்டா கோட்டு ரெடி. ஈஸியான மெத்தடில் கோட் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன்.
யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களுமே டவுன்லோட் பண்ணி வச்சு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்பயுமே ஈஸியான மெத்தடு தான் எல்லாேருக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறது. அது வந்து ரூல்ஸில் இருக்கோ இல்லையோ, இல்லை வந்து அதாவது அட்வான்ஸ் உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க இப்படி இல்லாமல் ஸ்டிச் பண்ணுவாங்கன்னு. நான் எப்பயுமே இந்த மெஷர்மெண்ட்லாம் இல்லாமல், கால்குலேஷன்லாம் இல்லாமல் நான் வீட்டில் அனுபவப்பட்டு என்ன ஸ்டிச் பண்ணுறேனோ அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஈஸியான மெத்தட்லேயும். அதனால் வந்து எப்படி ரூல்ஸோ அப்படி தான் போகணும், இப்படி தான் கரெக்ட் வே அப்படிலாம் கிடையாது. நமக்கு ஸ்டிச் பண்ணி போடுறது பிடிச்சிருந்தா போதும். அதுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, போட்டால் கரெக்டாக இருக்கணும். அதுதான் ரூல்ஸ் படி தான் போகணுன்னு அவசியம் கிடையாது ஸ்டிச்சஸில். அதனால் இந்த டிப்ஸ் எல்லாம் நான் வந்து அனுபவப்பட்டு தான் சொல்கிறேன். நான் எங்கேயுமே போய் கற்றுக்கல, நானே அனுபவப்பட்டு தைச்சி அதிலேருந்து உள்ளது தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகும். அதனால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.